மீடியாவுக்கு நன்றி இங்கே வந்ததுக்கு. காமு காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோட கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, தானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்களே படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்தில் விடுதலையை பண்ணியிருக்கேன். ஸோ தானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில் அன்பு, என்னோட கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை, நீங்க எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை. இங்க நம்ம பார்க்குற சொசைட்டில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே எப்பவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபீமேல்ஸ் பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் என்னால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் எடுத்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் அவர்கள் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யா பற்றி பேசணும்னா ரொம்ப வருஷமா எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவா இருக்கும், இல்லை ஒரு அழகுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட டிஎஸ்கேவை ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாருமே பாருங்க. இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்கையும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு லைக் இது ஒரு யங் டீமாக நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணோம். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. இந்த உலகத்துல ஒரு தவம் என்னன்னா, கணவன் மனைவியும் சந்தோஷமா வாழ்றதுதான் பெரிய தவம். அதை ஒரு தவமா நினைச்சுக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ரைட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாத் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர், 2-3 படத்துக்கு எழுதிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப பொறாமப்பட்டேன். அவ்வளோ அருமையா ரைட்டிங்கா அவ்வளோ சூப்பரா எழுதியிருந்தாரு. அதாவது என்னுடைய திருமணத்துக்கு ஒரு தோழி ஒருத்தங்க, அன்னலட்சுமி அவங்க பேரு, அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசீலித்தாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா, ஆதலால் காதல் செய்வீர். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, அவர் எழுதியிருப்பாரு அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்துட்டு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு.
காதலிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கை அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில வச்சுக்கிறாங்க. பேட்டரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால காட்ட முடியும், கண்ணை இருட்டிலே வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தம் கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசிருக்கீங்க. ரைட்டிங்கா சரி, ஆக்டிங்கா சரி பிரதர், நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமல் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகா கனெக்ட் பண்ண இருவர்கள், நாம் இருவர் நமக்கு இருக்கிற மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு. நல்லா இருந்தா நல்லா இருக்கும்பார், நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அந்த கதை வந்து எழுதும் போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடுக்கும் போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடிட்டிங்கே இந்த கதையில பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் அவர் வந்து இதுல ஒரு பாட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டரோட உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்கள்ல சம்பளம்ங்கிற ஒரு பாடலாசிரியர். ஆனா அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ நல்லா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா டைரக்டர் முன்ன வேண்டாம் உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்கறதா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்கறது கெட்டு போறது எல்லாமே பெரியவங்க சொன்னது, அது உண்மையில ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காக அன்பை விட்டு கொடுக்காம இருப்போம். அன்பே கடவுள். ஐயா, நன்றி.